இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆதார் கார்டில் பெயர் மாற்றம் செய்வது சம்பந்தமாக முக்கியமான புதிய அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அது என்ன என்பதை பற்றியும், பெயர் மாற்றம் செய்வதற்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆதார் கார்டில் பார்த்தீங்கன்னா, பெயர் மாற்றம் செய்வது முன்பை விட இப்போது கடினமாகிவிட்டது. இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் ஆதார் விவரங்களை அப்டேட் செய்வதற்கான வழிகாட்டுதல்களை தற்போது கடுமையாக்கியுள்ளது. மோசடிகளை தடுக்கவும் ஆதார் பதிவுகளை மிகவும் தூய்மையாக வைத்திருக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் விதிகளை திரித்துள்ளது. அதன் பிறகு இப்போது நீங்கள் பெயரில் ஏதேனும் மாற்றம் செய்ய விரும்பினால் கெசட் நோட்டிஃபிகேஷன் தேவைப்படும். ஆதார் கார்டில் பெயர் மாற்றம் செய்வதற்கான விதிகள் முன்பை விட கடுமையாக்கப்பட்டுள்ளதால் ஆதார் கார்டில் முழு பெயரை மாற்றுவதற்கு கண்டிப்பாக கெசட் அறிவிப்புடன் விண்ணப்பதாரர் தனது பழைய பெயர் எழுதப்பட்ட பழைய அடையாள சான்றிதழையும் சமர்ப்பிக்க வேண்டும். இதில் பேன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம், சேவை அடையாள அட்டை, பாஸ்போர்ட் போன்றவை அடங்கும். இது மட்டும் இல்லாமல் பயனர் பெயரை மாற்றப் போகிறார் என்றால் அவருக்கு 2 வாய்ப்புகள் மட்டுமே கிடைக்கும். விண்ணப்பதாரருக்கு 2 முயற்சிகள் மட்டுமே வழங்கப்படும். 2 முறைக்கு மேல் உங்கள் பெயரை நீங்கள் மாற்ற முடியாது. அதே நேரத்தில் உங்கள் முகவரியை புதுப்பிக்கவோ அல்லது புதிதாக பதிவு செய்யவோ விரும்பினால் இப்போது இதற்கான செயல்முறை எளிதாக்கப்பட்டுள்ளது. இதற்காக எந்த பொதுத்துறை பேங்கின் பாஸ்புக்கையும் வழங்கலாம். ஆனால் இதற்கு விண்ணப்பதாரர்கள் பேங்க் பிரான்ச் மேலாளரிடம் சான்றிதழை பெற வேண்டும். பேங்கின் பதிவேடுகளில் முகவரி பதிவு செய்யப்பட்டுள்ளது மற்றும் இகேவிசி செயல்முறை முடிந்துவிட்டது என்பதை உறுதி செய்ய வேண்டும். அதன் மூலம் நீங்கள் ஈஸியாக ஆதார் கார்டில் முகவரி மாற்றிக்கொள்ள முடியும். இதுதான் தற்போதைய முக்கிய அறிவிப்பு. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் பெயர் மாற்றுவதற்கு ஆன்லைன் மூலம் ஆப்ஷன் இருந்தது. தற்போது அந்த ஆப்ஷனையும் டிசபிள் பண்ணிட்டாங்க. நீங்கள் இசேவை மையம், போஸ்ட் ஆஃபீஸ் அல்லது தாலுக்கா ஆஃபீஸ் போய்ட்டு தான் ஆதார் கார்டில் பெயர் மாற்றம் செய்ய முடியும். இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 100 rupees அமௌண்ட் பே பண்ணும். இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் இசேவை மையத்திற்கு போய்ட்டு ஆதார் கார்டு கரெக்ஷன் பண்ண சொன்னாலே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அது ஆதார் கரெக்ஷன் ஃபார்ம், அப்டேட் ஃபார்ம்னு சொல்லியிருக்கும். அந்த ஃபார்ம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆதார் என்ரோல்மெண்ட் கரெக்ஷன் ஆர் அப்டேட் ஃபார்ம் மென்ஷன் பண்ணிவிட்டு அடுத்ததாக ரெசிடென்ட் நான் ரெசிடென்ட் இந்தியன் இருக்கும். நீங்கள் ரெசிடென்ட் ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் கரெக்டாக என்டர் பண்ணிக்கங்க. அடுத்ததாக நீங்கள் என்ன கரெக்ஷன் பண்ண போகிறீங்களோ நேம்ன்றதால நேம் ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் நேம் எப்படி மாற்ற போகிறீங்களோ அதேமாரி நேம் கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் ஃபுல் நேம் என்டர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டர் மேலே ஃபீமேலாக செலக்ட் பண்ணி ஏஜ் என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் என்டர் பண்ணிக்கோங்க. வில்லேஜ் நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம், சப் டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், இமெயில், மொபைல் நம்பர், பின்கோட் நம்பர், ஃபுல் டீட்டெயில்ஸும் என்டர் பண்ணிக்கோங்க. இந்த எல்லா டீட்டெயில்ஸும் என்டர் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்னேச்சர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபார்மில் கடைசியாக பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் அர்த்தம் இம்ப்ரெஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த சிக்னேச்சர் போட்டு நீங்கள் இந்த ஃபார்ம் கூடிய உங்களுடைய நேம் ஃபுல்லாக மாற்றினா கெசட் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக தேவைப்படும். இதுவே நேமில் ஒரு லெட்டர் அல்லது 2 லெட்டர் சில ஸ்பெல்லிங் மட்டும் மாற்றோன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கான ஐடி ப்ரூஃப் டாக்குமெண்ட் ஒன்று சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் டாக்குமெண்ட் பேஸ்ட் அப்டேட் ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி ஆப்ஷனை டிக் பண்ணி அப்ளிகன்ட் சிக்னேச்சர் ஆப்ஷனில் உங்களோட சைன் போட்டுட்டு ஐடென்டிட்டி ப்ரூஃப்க்கு அந்த டாக்குமெண்ட் உங்களோட நேம் கரெக்டாக இருக்கும். அந்த டாக்குமெண்ட்டையும் அட்டாச் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணி 100 rupees அமௌண்ட் பே பண்ணணும். உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் அவங்க அப்டேட் பண்ணிவிட்டு ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க. அதன் பிறகு 7 daysக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் நேம் சேஞ்ச் ஆகிடும். இதுதான் ஆதார் கார்டில் பெயர் மாற்றுவதற்கான மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.